அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆசிர்வாதம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமாள் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள். மானசீகமான அனைவரும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகக்கூடிய ஒரு தலைப்பு ரொம்ப சிம்பிளா வரக்கூடிய தலைப்பு, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் நிலை அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு கிரகம் ரெண்டு விதமான எண்ணங்களை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு தன்மை. ஜாதகம் பார்க்கக்கூடிய போது நிறைய பேர்த்துல சொன்ன வார்த்தை, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு, சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருக்கு, இவர் கெட்டு போயிறாரு, அவர் கெட்டு போயிறாரு எல்லாம் இல்லை. அப்ப செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தா மட்டுமே கெட்டு போயிறாரு, மற்றவங்க நல்லவங்களான ஒரு கேள்வி வரும்போது இப்ப வேற ஒரு கிரகம் அங்க ஒண்ணு இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு, ஆனா இவருக்கு அந்த மாதிரி பெண்கள் மேல ஆசையே இல்லை, ரொம்ப ஒரு பிரம்மச்சாரி மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு கிரகச்சேர்க்கை இருக்கு. அவர்கிட்ட சொல்றாங்க, ஜாதகம் பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு. அவரு அப்படிலாம் இல்லை, நான் பிரம்மச்சாரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நூலுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க, பெருகமங்கல யோகம் இருக்கு, அதை பத்தி நீங்க எடுப்பீங்க. அந்த இடத்துல நம்முடைய ஆய்வு ஒரு வேலையை சொல்லுது. மஜிகஸ் உடைய ஸ்டாம்ப் என்ன சொல்றது அப்படின்னா, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அதுல ஒரு பலன் மட்டும் இருந்தது, இவர் பெண்கள் மேல அதிக விருப்பம் உடையவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது மட்டுமே அவர் தவறளிப்பதற்கு முக்கிய காரணமாகும். ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கணும், முகலட்சணமா இருக்குன்னா அவருக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம அவர் பிரமிக்கத்தக்க அழகை பெற்றவரா இது விதி நம்பர் ஒண்ணு. ரெண்டாவது விதி, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை முகத்துல அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாருன்னு கருத்தை தாண்டி நான் சொன்ன அந்த உதாரண ஜாதகத்தை பாருங்க. அவருக்கு செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் பாவத்துல இருக்கு. அதனால அவர் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லாம யார் பொண்ணு கொடுக்க தயாரிங்க. அந்த ஜாதகம் என்கிட்ட வரும்போது நான் சொன்னேன், இதை நம்பி கொடுக்கலாம், ஒரு பிரம்மச்சாரி மாதிரி ஏகபத்தினி வரனா இருப்பார். அவங்க ஒரே டவுட், என்னடா செவ்வாய் சுக்கரனுக்கு இப்படி ஒரு காரணம் சொல்றாரு. நல்லா கவனிங்க, செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கலாம். சூரியன்ல இருந்து அந்த சுக்கரன் ரொம்ப தூரம் இருந்ததுன்னா அந்த செவ்வாய் சுக்கரன் பாசிட்டிவான பலனை நிறைய கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கலைகளில், அறிவுகளில் பிரகாசம் இருப்பார், தாசாவதான மாதிரி. அப்படி ஒரு சிறந்த ஒரு நாலேஜோடு இருப்பார். ஒருத்தர் கம்ப்யூட்டர் தெரியும், இல்ல அதே கம்ப்யூட்டர் தெரிஞ்சு விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு, ஒர்க் ஷாப் வச்சிருப்பாரு. அப்படி பல்வேறு விதமான தொழில் துறையில் சிறந்து விளங்குறவருக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்குது. அப்ப செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மட்டுமே ஒரு தனி மனித ஒழுக்கத்தை அதை நிச்சயமா உறுதிப்படுத்தாது. கூட ஒரு வார்த்தை அங்க இருக்குது, என்ன இருக்கு அப்படின்னா, சூரியன்ல இருந்து சுக்கரன் நம்ம தூரம் விலகி இருக்கான்னு பார்க்கணும். விலகி இருந்தா தான் நம்ம அங்கிட்ட காரணமா எடுத்துக்கணும். விலகி இல்லை, செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்குன்னா ஆப்போசிட் ஜாதகத்தை பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். அப்ப நான் சொன்ன ஜாதகத்துல அவங்க சொல்லும் போது செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தா இருக்கு, ஆனா சூரியனும் சுக்கரன் ரொம்ப தூரம் விலகி இருக்கு. இன்னொரு ஜாதகம் கொண்டு கொடுக்குறாங்க, இவருக்கு செவ்வாய் சுக்கரன் ரொம்ப நெருக்கமா இருக்கு, கூடவே சூரியனும் சேர்ந்திருக்கு, இவருக்கும் சாமியார் மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப நான் அவர் சொன்னேன் பாருங்க, நான் சொன்ன உதாரண ஜாதகம், செவ்வாய் சுக்கரன் விருட்சத்துல இருக்குது, சூரியன் தனுசுல இருக்காரு, குரு சிம்மத்துல இருக்கிறாரு. இப்ப குருவும் சூரியனும் பரிவர்த்தனை, சிம்மத்துல இருக்கிற குருவும் தனுசுல இருக்கிற சூரியனும் பரிவர்த்தனை. செவ்வாய் சுக்கரன் விருட்சத்துல தான் இருக்கு. சுக்கரன் 28 டிகிரில இருக்கிறார் விருட்சத்துல, சூரியன் 3 டிகிரில தனுசுல இருக்காரு. 2 பேரும் பாதைகள் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கிறாங்க. ஆனா பரிவர்த்தனைக்கு பின்னால சூரியன் சிம்மத்துக்கு போயிடும். சுக்கரன்ல இருந்து கிட்டத்தட்ட 10 ராசி போயிடும். அப்ப அந்த ஜாதகர் திருமணம் பண்ற வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் அவருக்கும் ஒரு வாரிசு உருவான அந்த நொடியில இருந்து அவர் அப்படியே பிரம்மச்சரியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கூட இருந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நபர் சொன்னார், என்னோட ஜாதகம் தான். நான் திருமணத்துக்கு முன்னால் நிறைய அப்படி இப்படி இருந்தேன். எனக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னை நான் நிறைய செதுக்கி திருப்பி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அப்ப நம்ம ஒருத்தருடைய ஆசை அதிகம் உள்ள தன்மை உள்ள கிரகச்சரிக்கைன்னு இருந்தாலும் கூட அந்த கிரகம் இல்ல அந்த பாவாதிபதி சூரியன்ல இருந்து விலகி இருந்ததுன்னா அது ஒழுக்கக்கேடையோ இல்ல ஆசைத்தன்மையோ அதிகம் தராது அப்படிங்கிறதுல
தெளிவா இருந்தா போதும். இதுதான் நமக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியமான கண்டு. அதனால ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரே இடத்துல இதான் ஆகும்னு சொல்லாம, அதுக்கு மாற்று விதி இருக்குதான்னு தேடி அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்றது சால சிறந்தது. ஸோ நம்ம ஜிகேஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுக்காக விதிகளை எளிமைப்படுத்தி ஜோதிடத்துடைய அடிப்படை, ஜோதிடத்தியல் சிறப்பு வகுப்புகளை சொல்லிக் கொடுத்துட்டே வரும். இந்த மாதிரி ஜோதிடத்துடைய அடிப்படையில அப்படியே பூர்த்தி அதிக கணிதம் இல்லாம பலன்களை சொல்றது மட்டும் அதிக முன்னோடி பத்தி. சார் எனக்கும் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நம்பரை கொண்டு பேசலாம். வரப்போற மார்ச் 31 ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் ஆன்லைன் நடக்க காத்திருக்கு. சிறப்பு வகுப்புகள் எதுன்னு படிக்கணும்னா இந்த மார்ச் மாசம் 4ஆம் தேதி மாலையில இருந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஆன்லைன்ல உபகிரகங்களை பத்தின ஒரு சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டிருக்கோம். விருப்பம் இருக்கும் அதுக்கும் இந்த நம்பரை தொடர்ந்து பயன்படலாம். ஜோதிடம்ங்கிறது ஒருத்தர் மிகச்சிறந்த வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை பயன்படுத்தி வாழ்க்கையில எல்லாத்தையும் வெல்ல முடியுங்கிற நம்பிக்கையோட அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உச்சிஷ்டனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.